யோசிச்சு பாரு. ஒரு சொட்டு ரத்தத்துக்கு பதிலா நீ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம், புகழ் என்னால உனக்கு என்னங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கவான்னு கேட்டேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு போதும். நீ சாப்பிட்டு வா. குடி. நீ சொன்ன மாதிரியே எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ரத்த துளிய டேபிள் மேல விட்டுட்ட. உன் கண்ணை முடிக்க பாலச்சந்திரன். உன்னால என்ன பார்க்க முடியாது. பிரமாதம் பாலச்சந்திரன். நீ என்ன சந்தோஷப்படுத்திட்ட. நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னோட வியாபாரம் பெருகும். என்ன நம்ப. இப்போ நான் போக போறேன். உன்னோட கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு நான் ஒரு முடியும் திரும்ப வருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன். அது சொன்ன வார்த்தையை நம்பி அந்த வருஷம் வியாபாரத்துக்காக ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தான் பாலச்சந்திரன். ஆச்சரியம் என்னன்னா அது சொன்ன மாதிரியே வியாபாரம் அமோகமா நடந்துச்சு.
அந்த வருஷம் சின்ன ஈவெண்ட்டுக்கு கூட கிராக்கர்ஸை வாங்க ஆரம்பிச்சாங்க ஜனங்க. வீட்டில் பையன் பிறந்தாலோ பொண்ணு வயசுக்கு வந்தாலோ பிறந்த நாளுக்கு இறந்த நாளுக்கு எல்லாத்துக்கும் கிராக்கர்ஸை வாங்க ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா அந்த வருஷம் வியாபாரம் ஆகாச தளவுக்கு உயர்ந்துச்சு. வந்த லாபத்தோட சேர்த்து அந்த ஊர் ஜமீன்தார்கிட்டையும் கொஞ்சம் கடன் வாங்கி புது ஃபேக்டரிக்கான வேலையை ஆரம்பிச்சான் பாலச்சந்திரன். கேட்டேன்டா. என்னோட இத்தனை வருஷ அனுபவத்தில் நான் எப்பவும் செய்யாத வியாபாரத்தை நீ செஞ்சு காமிச்சிருக்க. ரொம்ப பெருமையா இருக்கு. புது ஃபேக்டரி வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா நடக்குதுப்பா. அடுத்த வருஷத்துக்குள்ள ஃபேக்டரியை திறந்துடலாம்ப்பா. சந்தோஷம். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போடா. பரவாயில்லப்பா, வீட்டில் என்ன அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி, நான் வரேன்ப்பா. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நல்ல குணத்தை ஏன் மத்தவங்களுக்கு காட்ட மாட்டீங்க? மனுஷங்கள மனசை பார்க்குற ஜனங்க அவங்க கிட்ட இருந்து எப்போ நல்லதை தான் கேட்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற ஒவ்வொரு முறையும் அவங்க முன்னாடி நல்லவனா நடிக்கிறதுக்கு என்னால முடியாது. ம்